கொஞ்சம் சத்தமாக நினைக்கிறேன். ஆனா 2025 ஆரம்பத்தில் அதை வெளியிடுவதாக இருக்கின்றோம். குறிப்பாக தமிழக மக்களுக்கு மத்திய அரசினுடைய பணம், மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்காங்க. மாநில அரசு ஒரு ஆண்டு 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க. சராசரியாக 3-4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாய் எப்படி செலவாயிருக்குங்கிற மக்களுக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் டெண்டர். அந்த டெண்டரை யார் எடுக்கிறார்? மத்திய அரசுடைய டெண்டரை யார் எடுக்கிறார்? ஹைவே டெண்டரை யார் எடுக்கிறார்? சத்துணவு டெண்டரை யார் எடுக்கிறார்? எடுப்பவருடைய நிறுவனம் என்ன, பேர் என்ன, எத்தனை முறை எடுத்திருக்காங்க? அவர்களுக்கும் திமுகவில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? கூட்டணி கட்சிக்கு டெண்டர் போயிருக்கா? அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நடக்குதா? ஒரு எம்எல்ஏ தான் டெண்டர் முடிவு செய்வாங்க. ஒரு முறை நீ ஒரு முறை நான். இதையெல்லாம் டிஎம்கே பார்ட் 3 ஃபைல்ஸ் வெட்ட வெளிச்சமாக காட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சி, அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சி, அந்த கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு டெண்டர், ஒரு தலைவர், முக்கியமான தலைவர் எடுத்திருக்கக்கூடிய டெண்டரும் இதுல முதலாக வரும். எப்படி மாநில அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சில கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடைக்குது, இதையெல்லாம் டிஎம்கே பார்ட் 3 காட்ட போறோம். எங்களை பொறுத்தவரை பார்ட் 1 அரசியல் கட்சி டிஎம்கே தலைவர்கள், பார்ட் 2 பினாமி, வேறு பேரில் இருக்கக்கூடிய சொத்து, பார்ட் 3 மக்கள் வரிப்பணத்தை டெண்டராக கொண்டு வரும் பொழுது அதன் மூலமாக யாருக்கு அந்த ஆதாயம் போகுது, கூட்டணி கட்சிக்கு அதன் மூலமாக என்ன நன்மை? இது ஒரு பெரிய 10-17 லட்சம் கோடி ரூபாயை மொத்தமா நீங்க கொண்டு வரணுங்கன்னா அதனால் நேரமாகும். 2025 ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்து 1 வருட காலம் மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான கிட்டத்தட்ட முழு தயாரிப்பு வேலையும் முடியும் தருவாயில் இருக்கு. அதை கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம். டிஎம்கே 1, டிஎம்கே 2 என் மீது தொடர்ந்திருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு 1200 கோடி ரூபாயை தாண்டி இருக்கு. அதனால் டிஎம்கே பார்ட் 3 அவங்க இல்ல தொடுப்பாங்க, தயாராக இருக்கின்றோம். இருந்தும் மக்கள் மன்றத்தில் இது உண்மையாக வெளிப்படையாக நம்ம சொல்லி இருக்கக்கூடிய டேட்டா பார்ட் 1 அவங்களால ப்ரூவே பண்ண முடியல, இது பொய் அப்படின்னு. பார்ட் 2 அதே போல, பார்ட் 3 அதே போல இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கொஞ்சம் சமயம் வேணுங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கு. நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய தன்மை டிஎம்கே பார்ட் 3 இருப்பது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. அதை பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மனிதரும் வயிறு எறிந்து தன்னுடைய வரி பணம், தனக்கு வர வேண்டிய பணம் எப்படி முதலைகளுக்கு போகுது, ஒரு மாவட்டத்தில் அமைச்சருடைய மச்சான், உறவினர், நெருங்கிய தோழர்கள், அவர்கள் நடத்திருக்கக்கூடிய பினாமி கம்பெனி எப்படி இவங்களே கிளாஸ் கான்ட்ராக்டரா இருக்கிறாங்க, எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போகுது, 30% கமிஷன் எடுக்கிறாங்க, அந்த பணம் திரும்ப மக்களுக்கு 500 ரூபாயாக வருகிறது. இதையெல்லாம் காட்ட வேண்டும் நோக்கம் நிச்சயமா நான் காட்டுவோம். நாங்கள் தான் காரணம் என்று நினைக்கின்றோம். நாங்கள் கோயம்புத்தூர் நடத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டோம், உங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்க கையில் இருக்கா, துணை பொதுச் செயலர் கையில் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் 2 நாட்களாக ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் திருமாவளவன் பேசினார். அடுத்த நாள் நீக்கி இருக்கின்றார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் நாங்கள் வெளியே கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு இதனால எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் இல்லைங்கன்னா மக்கள் மன்றத்துல வைக்கிறோம். எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியல் தமிழகத்தில் நடக்குது. இன்னைக்கு திருமாவளவன் நீக்கிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தார். நான் நீக்கிட்டேங்க ஐயான்னு சொல்றேன். ஏன்னா இதே மனிதர் 2021 திமுக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர் தான் இன்னைக்கு விசிகே அவனுடைய இதற்கு முன்பு துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனார் கொடுத்திருந்தார். அவருடைய புகைப்படத்தை இன்னைக்கு நான் காட்ட முடியும். அவர், பிரசாந்த் கிஷோர் அவர்கள், சபரீசன் அவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய 2020-21 புகைப்படம் இன்னைக்கு இன்டர்நெட்ல போய் தேடுங்க, அதெல்லாம் இருக்கும்.